இன்னைக்கு அம்மாயி பலாக்கட்டையும் உருளைக்கிழங்கு வச்சு கறி வறுவல் பண்ண போகிறேன். சரியா? இந்த பலாக்கொட்டையை வச்சு என்னென்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த பலாக்கொட்டையை வச்சு இது வறுவல் பண்ணலாம், குழம்பு பண்ணலாம், அப்புறம் இதையே அரைச்சி வடை சுடலாம். இது 2, 3, 4, 5 ஐட்டம் இதில் வச்சு செய்யலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு அதை சூப்பராக இருக்கும். காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்குவோம், சீரகம் போட்டுக்குவோம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு நுணுக்குனது வாசனைக்கு. 2 கருவேப்பிலை தழை, கொஞ்சமாக மல்லித்தழை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. அதுக்கடுத்தது வெங்காயம், அரைச்ச வச்ச வெங்காயம் விழுது. இது நல்லா பச்சை வாசம் போகட்டு வதக்கணும், எண்ணெய் திரும்பி வரமுட்டு. ஏன்னா இது எதுக்குன்னா இப்படி அரைச்சி ஊற்றுறது, கொஞ்சம் கூட்டு அதிகமாக கிடைக்கும். அது நம்ம வெட்டி போடுறதை விட இப்படி அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் கூட்டு நிறைய கிடைக்கும். மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள். ஏன்னா முதல்ல கொஞ்சம் பச்சை மிளகா வரமிளகா போட்டுக்கேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கேன். காரம் நல்லா இது வதங்கினது. உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். கல் போட்டாச்சா? இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னா பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கு வேகணும், அதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறோம். அதையும் தட்டி வச்சுக்கிறேன். அதையே 2, 3 முறை கழுவி சுத்தம் வச்சாச்சு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா கழுவி வச்சுட்டு மண் போக உருளைக்கிழங்கு ஜாஸ்தியாகவே போட்டுருக்கேன். பலாக்கொட்டை கடைச்ச அளவுக்கு கொஞ்சம் இருந்தது, அதை போட்டு செய்கிறேன். இதையே இப்படி நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டு நல்லா வேக விட்டு சுண்ட வச்சு அப்புறமா இதெல்லாம் வேகிட்டு வச்சு மசாலா இதில் லைட்டாக கொஞ்சம் தேங்காய் துருவல், தேங்காய் ஊற்றியாச்சு. என்ன தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த மாதிரி பலாக்கட்டையும் உருளைக்கிழங்கு வச்சு வறுவல் பண்ணுங்க. சும்மாவே பலாக்கட்டையை வச்சு வறுவல் பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம், கறிக்குழம்பா வைக்கலாம். இது பலாக்கட்டையை தனியாக ஆட்டி வடையாகவும் சுடலாம். பலாக்கட்டையில் நிறையா விதம் செய்யலாம். இன்றைக்கி எனக்கு இந்த சாப்பாட்டுக்கானது உருளைக்கிழங்கு பலாக்கொட்டையை வச்சு செஞ்சுக்கிறோம். பேத்தி சாப்பிட்டு செமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னா சூப்பராக இருக்குதுங்கிறான். காட்டு சூப்பராக பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக இருக்குது. கறி மசாலா நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரசத்துக்கு, சாம்பார் சாப்பாடு, எல்லா சாப்பாட்டுக்கும், பழைய சாப்பாட்டுக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் அம்மாய்க்கு ஓட்டு போடுங்க.